ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய சிறகின் ஓசை இயல் 2ல் உள்ள சிறகின் ஓசை அப்படிங்கிற ஒரு உரைநடை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிறகின் ஓசை அப்படிங்கிற உரைநடையில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பறவைகள் வந்துட்டு வலசை போகிறதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வலசை போகிறதால்னா என்ன, எதுக்காக போகுது, எதனை அடிப்படையாக கொண்டு போகுது, எந்த திசையிலேருந்து எந்த எந்த திசைக்கு போகுது, எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக என்னென்னா, மனிதர்கள் ஃபாரின் போயிட்டு ஒரு பொருளுக்காகவோ இல்லை ஒரு பணத்துக்காகவோ என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஃபாரினில் போய் வேலை பார்த்துட்டு ரிட்டன் சொந்த ஊருக்கு வருவாங்க. சேம் அதே தான் பறவைகளும் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய தேவைகளுக்காக உணவு, இருப்பிடம், அந்த கிளைமேட் சேஞ்ச் இதுக்காக என்ன பண்ணுதுன்னா, வேறு கண்டங்களுக்கோ வேறு நாடுகளுக்கோ போயிட்டு ரிட்டன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும், ரிட்டன் எங்கேருந்து கிளம்புச்சோ அதே ஊருக்கு ரிட்டன் வந்துடும். இதுக்கு பேர் தான் வலசை போதல்னு சொல்லியிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தன் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதே போல பறவைகளும் வெளிநாட்டுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. பெருங்கடல்களையும் மலைகளையும் என்ன பண்ணுதுன்னா கடந்து போகுதாமா. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ரிட்டன் புறப்பட்ட இடத்துக்கே வர்றதுக்கு பேர் தான் வலசை போதல். இந்த மாதிரி ஒரு இடம்பெயர்தலுக்கு பேர் தான் வலசை போதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெரும்பாலும் எந்த பறவைகள் வலசை போகும் அப்படின்னா, நீர்வாழ் பறவைகள் தான் அதிகமாக வலசை போகும். நீர்வாழ் பறவைகள் தான் என்ன பண்ணுன்னா அதிகமாக வலசை போகும். மெயினாக அது எதுக்காக போகும் அப்படின்னா, அந்த கிளைமேட் சேஞ்ச்னால மேக்ஸிமம் அது கிளைமேட் சேஞ்ச்னால தான் என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் நீர்வாழ் பறவைகள். ஓகேங்களா? எதுக்காக வலசை போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவுக்காக. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், இனப்பெருக்கம். ஓகேங்களா? இந்த 4க்காகவும் தான் என்ன பண்ணுதுன்னா பறவைகள் இடம்பெயருதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எதை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயருது அப்படின்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெறுகிறது. இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு போகுதுன்னு கேட்குறாங்க. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வடக்கிலிருந்து தெற்குனா இப்போ இது கிழக்கு. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இப்போது என்ன பண்ணுதுன்னா வடக்கிலிருந்து தெற்கு. அப்போ வடக்கிலிருந்து என்ன பண்ணுது, தெற்கு நோக்கி போகுது. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகுது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் என்ன பண்ணுதுன்னா பறவைகள் வலசை போகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலத்திற்கும் திரும்புகின்றன. சில பறவைகள் அதாவது என்ன பண்ணுதுன்னா, போகிற இப்போ பறவைகள் ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணி போகுது, ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து போகுதுன்னா, ரிட்டன் வரும் பொழுது சில பறவைகள் அந்த பாதையில் வராது, 2 பாதையாக வரும். சில பறவைகள் என்ன பண்ணும்னா, ரிட்டன் தன்னோட தாய் நிலத்துக்கு வரும்பொழுதும் சேம் அதே பாதையில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதில் வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் என்ன பண்ணுன்னா, பயணம் செய்கிறப்போ பறவைகள் என்ன பண்ணுன்னா, சில பறவைகளுக்கு பசிக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்படிங்கும்போது சில பறவைகள் என்ன பண்ணுன்னா, தரை இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்புறம் போகும். ஆனால் சில பறவைகள் என்ன பண்ணாதுன்னா, நான் போனால் தாய் நிலத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் வரும்பொழுது எங்கேயுமே நிற்காமல் டேரெக்டாக ஊருக்கு சேர்ந்துடும். அதுதான். நெக்ஸ்ட்டு வலசையின் பொழுது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். இப்போது நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க ஃபாரின் போகிறாங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டன் வராங்கன்னா, அவங்கக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? முடி கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிருப்பாங்க,
ஒல்லியாக இருப்பவங்க கொஞ்சம் குண்டாக வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பறவைகளுக்குமே என்ன இருக்கும்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த 3 சேஞ்சஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலையில் வந்துட்டு சிறகு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. தலையில் பறவையுடைய தலையில் வந்துட்டு என்ன வளர்ந்துருக்குன்னா சிறகு. தலையில் சிறகு வளர்தல், இறகுகளினுடைய நிறம் மாறுதல். அதோட எப்படி நம்ம ஃபாரின் போயிட்டு வரவங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுதோ சேம் அதே மாதிரி இதோடைய இறகோடைய கலர் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மாறும் அப்படிங்கிறாங்க. உடலில் வந்து கற்றையாக முடி வளருதல். அதாவது அங்கே உள்ள கிளைமேட் வேறு, அதுக்கேற்ற மாதிரி அதோடைய உடம்பு வந்துட்டு கண்டிப்பாக மாறதான் செய்யும். அதனால் அதோட முடி வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அதோட உடம்புல இருக்கக்கூடிய முடி வந்து கற்றையாக வந்துட்டு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாற்றங்கள் நடைபெறும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு கப்பல் பறவைன்னு கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. நம்ம கடல் பீச்சு சைட்லாம் போயிருந்தோம்னா நிறைய பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலே வந்துட்டு பருந்து மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அது ஒரு பறவை. சிறகே அடிக்காமல் கடலை முழுசாக வந்துட்டு கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை தான் கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இது வந்து தரையிறங்காது, சிறகையுமே அடிக்காது. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது. எத்தனை கிலோமீட்டர்னால் 400 கிலோமீட்டர். ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்துட்டு கப்பல் பறவை. இது வந்துட்டு 2 விதமாக வந்துட்டு சொல்லலாம். கப்பல் கூளைக்காடா, கடற்கொள்ளை பறவைன்னு 2 விதமாக வந்துட்டு இதுக்கு பேர் இருக்குது. கப்பல் கூளைக்காடா, கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த சைடு வாங்க. ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில மாற்றங்கள் இருக்குங்கிறாங்க. அதாவது இந்த இதில் சொல்லியிருக்கேன், உடலில் மாற்றம் ஏற்படும்னு சொன்னாங்க இல்லையா. சில பறவை வந்துட்டு அதாவது போனவங்க இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஆளே வந்துட்டு மாறி வருவாங்க இல்லையா. அதே மாதிரி இது வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா வேறு வகையான இப்போது வந்துட்டு ஒரு குருவி போச்சுன்னா அது வந்து வேறு மாதிரி வேறு வகையை சேர்ந்த ஒரு பருந்து மாதிரி கூட வர்றதுக்கு நிறைய மாற்றங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றிய இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளது. அதாவது இப்போது இங்கேருந்து நம்ம நாட்டிலேருந்து பறவைகள் என்ன பண்ணுது, வெளிநாட்டுக்கு போகுது. சேம் அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்தும் தமிழகத்துக்கு வந்து பறவைகள் வருது அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்துட்டு இலக்கியங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னா ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்திமுத்த புலவர் வந்துட்டு தன்னுடைய பாடலில் வந்து எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்திமுத்த புலவர் என்ன பாடல் அப்படின்னா நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அந்த பாடலில் இருக்கக்கூடிய தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிற ஒரு அடியில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா பறவைகள் வலசை போகும் செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாருங்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா நாராய்னா நாரை அப்படிங்கிற ஒரு பறவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நாராயின்னு சொல்லும் பொழுது நாரை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தென்திசை குமரி நம்ம சொன்னோம் இல்லைங்களா. தென் திசை வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசை போகுது. அந்த திசையை வச்சு நீங்கள் வந்துட்டு இது வந்து பறவைக்கான ஒரு அடி தான் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை எழுதியவரை வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நமக்கு மனிதர்களுக்கு இல்லாத சக்தி கூட நமக்கு பறவைகளுக்கு இருக்குது. ஏன்னா பறவைகள் வந்துட்டு பறக்கக்கூடியது. நம்மளால் பறக்க முடியுமா? பறக்க முடியாது. நம்மளை விட அதிகமான சக்தி படைத்தது வந்துட்டு பறவைகள். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சக்தி முத்த புலவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐரோப்பியாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு பறவைகள் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த அடியில். இதை வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக இந்த நியூஸை ப்ரூவ் பண்ணுற விதமாக என்ன உறுதியாக இருக்குன்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு என்ன பண்ணியிருக்கு, செங்கால் நாரைகள். இந்த பாடலில் சொன்ன செங்கால் நாரைகள் வந்துட்டு என்னன்னா நம்மளுடைய தமிழகத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது என்னது தான், தமிழ்நாடு தான். ஓகேங்களா. இது முக்கியமான கொஷின். வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னா
சிட்டுக்குருவி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை வச்சு ஒரு படமே வந்திருக்கு. ரஜினி நடித்த படம் இந்த 2.0ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படத்தில் வந்து சிட்டுக்குருவி அழிவை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது உருவத்தில் வந்துட்டு இது வந்து ரொம்ப சின்னது தான். நெக்ஸ்ட் உருவத்தில் வந்து சிறியது. இந்த வந்துட்டு பார்த்த உடனே வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆண் பெண் வேறுபாடு கண்டுபிடிச்சிடலாம், இன வேறுபாடு. இப்போது எப்படி வந்துட்டு மயில் வந்துட்டு, அதாவது பெண் மயில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்காது. ஆனால் ஆண் மயில் எப்படி அழகாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சிட்டுக்குருவிலையும். சிட்டுக்குருவியில் வந்துட்டு ஆண் குருவி வந்துட்டு என்ன பண்ணுன்னா, அதோட தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். அதோடைய உடம்பு பார்த்திங்கன்னா அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். தொண்டை பகுதி எப்படி இருக்கும்னா கருப்பு நிறத்தில், உடம்பு வந்து அடர் பழுப்பு நிறமாக இருக்கும். ஆனால் பெண் குருவி எப்படி இருக்கும்னா லைட்டான ஒரு மங்கின பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். பார்க்க எது நல்லா இருக்கும்னா ஆண் குருவி தான் பார்க்கும்போது அழகாக இருக்கும். சேம் அப்படியே மயிலுக்கு மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி வந்து என்ன பண்ணுவோன்னா, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. இது என்ன பண்ணும், கூடு கட்டும் பொழுது கத்திக்கிட்டே சத்தமிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்குமாமா. நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில வீடுகளெல்லாம் குருவி வந்து, அதாவது சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டும்போது கத்திக்கிட்டே வந்துட்டு ஒவ்வொரு இதுவாக எடுத்துகிட்டு வந்து கட்டும். அதான் சொல்லியிருக்காங்க. கூடு கட்டினதுக்கப்புறம் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடுமாமா. எத்தனை முட்டைகள் இடும்? 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் வந்து அந்த முட்டைகளை வந்துட்டு அடை காக்குங்கிறாங்க. 15ஆவது நாள் தான் குஞ்சு வந்துட்டு பொரிக்குங்கிறாங்க. ஓகேங்களா. 3 to 6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் வந்துட்டு இது என்ன பண்ணும், அடை காக்கும். 15ஆம் நாள் தான் என்ன பண்ணுவோன்னா குஞ்சு வெளிவரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. துருவ பகுதி அப்படின்னா ரொம்ப குளிர் அந்த துருவ பகுதினா அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக கூலிங்காக தான் இருக்கும். ஒரு வெயிலுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இடத்துல பறவைகளால் வாழ முடியாது. அதனால் துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில், மற்ற மனிதர்கள் வாழும் இடங்களில் வந்து சிட்டுக்குருவிகள் வந்துட்டு வாழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 400 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றனங்கிறாங்க. அதாவது ஃபுல்லாக மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்தில் எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவியை காணலாம். ஆனால் துருவப்பகுதி தவிர அப்படிங்கிறதுக்காக தான் இமயத்தொடரில் கூட 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வந்து வாழ்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம காணலாம். இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவியை காணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிட்டுக்குருவி வந்துட்டு அதோட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள், புழு பூச்சிகள். ஓகேங்களா. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள். அப்போ தான் ஸ்டார்டிங் அப்போ தான் மொட்டு விடும். அதை போய் கொத்திட்டு உட்காந்துருக்கும். பார்த்துருப்பீங்க நிறைய டைமு. இளந்தளிர்கள், துளிர்கள், அப்போ தான் துளிர் விட்டு வர்ற டைமில் அதெல்லாம் வந்துட்டு அந்த சிட்டுக்குருவிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் உணவாக சாப்பிடும். இளந்தளிர்கள், தேன், பறவையில் அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேன் போன்றவை சிட்டுக்குருவியோடைய உணவாகும். ஓகேங்களா. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன், இந்த 5 என்னென்னா சிட்டுக்குருவியினுடைய உணவுகள். ஓகேங்களா. சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை தான் வந்துட்டு அது உட்கொள்ளும். ஏன்னா அது சின்னது இல்லைங்களா. அது போய் வந்துட்டு மலருடைய அரும்புகள்லையோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இது வந்து சிட்டுக்குருவி அதுவே ஆல்ரெடி குட்டியாக தான் இருக்கும். அதோடைய குஞ்சுகள் என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் புழுப்பூச்சிகளை தான் சாப்பிடும். அதனால் என்ன பண்ணுன்னா அந்த தாய்க்குருவி என்ன பண்ணுன்னா புழுப்பூச்சிகளை பிடித்து தன்னோட வந்து குஞ்சுகளுக்கு வந்து ஊட்டி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிட்டுக்குருவியினுடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா 10 முதல் 13 ஆண்டுகள். ஓகேங்களா. சிட்டுக்குருவி வந்துட்டு உருவத்தில் ரொம்ப சிறியது. ஆனால் வந்து என்ன பண்ணுவோன்னா வேகமாக பறக்கும். அதனால தான் வந்துட்டு சில பேரை வந்துட்டு சிட்டா பறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியினுடைய அழிவுக்கு வந்து காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவியோட அழிவுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, மனிதர்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து
பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால அந்த குருவிகளுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த புழுப்பூச்சி வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் உணவு தட்டுப்பாடு ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவீன கட்டடங்கள் குருவி வந்து கூடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மரத்தில் கட்டும், வீட்டு பகுதிகளில் கட்டும். ஆனால் இப்போ இருக்க வந்துட்டு கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஏற்றவாறு இல்லை, அந்த குருவி கூடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தற்கால தாவர வேலிகளுக்கு மாறாக இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கை வேலிகள் அமைக்கிறாங்க. புல் மாதிரியே வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலில் ஒரு வேலி வந்து செஞ்சு இப்போலாம் அதான் யூஸ் பண்ணுறாங்க. யாரும் இப்போ வந்துட்டு இயற்கை முறையில் வேலியெல்லாம் அமைக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு புதர் செடிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்துட்டு வேலிகளில் தான் அந்த புதர் செடிகள் இருக்கும், இப்போல்லாம் அது கிடையாது அப்படிங்கிறாங்க. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மற்ற பறவைகள் வந்து போட்டியிட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்துட்டு அதோடைய அழிவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னா ஆலமரம், அரச மரம், அதான் ஆல் அரசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்களை வந்துட்டு அவற்றை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கணும். அவரை புடலை போன்ற கொடிகளையும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வளர்க்கணும் நம்ம வீட்டுகளில் அப்படிங்கிறாங்க. நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கணுங்கிறாங்க. தோட்டங்கள்லையும் வயல்வெளிகளிலையும் செயற்கை உரங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து தவிர்த்தா அது வந்து உணவு தட்டுப்பாடு இருக்காது. அதனால் வந்து சிட்டுக்குருவிகள் வந்துட்டு கொஞ்சம் அழிகிறது கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சமைக்கிறதுக்கு தன்னுடைய மனைவி வந்து வச்சுருந்த அரிசியில் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் சிறிதளவு எடுத்து தன்னோட வீட்டுக்கு முன்னாடி இருக்க முற்றத்தில் வந்து சிட்டுக்குருவிகளுக்கு வச்சு அது வந்து சாப்பிட்றத பார்த்துட்டு இவர் வந்து பட்னியாக இருந்திருக்காரு. அதை சாப்பிட்டதும் இவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பாருங்கள். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தான் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறாரு. தன்னோட வாழ்நாளையே வந்துட்டு முழுவதுமே பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு மட்டுமே, அதை வந்து படம் பிடிக்கிறதுக்கு மட்டுமே செலவிட்டிருக்கிறாரு. அதனால் வந்துட்டு அவர் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா. பறவைகள் குறித்து பல நூல்கள் எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிட்டுக்குருவியினுடைய வீழ்ச்சி அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை வரலாறுக்கு வந்துட்டு சிட்டுக்குருவியினுடைய அந்த நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு வந்து பெயரிட்டுள்ளார். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி வந்துட்டு டாக்டர் சலீம் அலியுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு பறவையியல் அறிஞர் இந்த இப்போ சொன்னோம் இல்லையா சலீம் அலி, அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி ஓகேங்களா. மனிதன் இல்லாத உலகில் வந்து பறவைகள் வாழ முடியும். ஆனால் பறவைகள் இல்லாமல் அந்த சைக்கிள் வந்துட்டு அந்த உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கட்டாயிடும். அப்போது பறவைகள் இல்லாமல் மனிதர்கள் வந்துட்டு வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சலீம் அலி சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சலீம் அலி. பறவைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னா மார்ச் 20. 2.0 அந்த படம் பார்த்துருப்பீங்க. 2.0 20. ஓகேங்களா. மார்ச் 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவிகளின் உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க.
தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. ஓகேங்களா, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, சக்தி முத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று காரணம். வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க பறவைகள் இடம்பெயர்வதற்கு. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று 4 காரணங்கள் உள்ளது. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், நெக்ஸ்ட் இனப்பெருக்கம். இந்த 4களில் ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.